கோடீஸ்வரி வந்து எப்படியாவது மகாவையும், சூர்யாவையும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு தர்றது. அதே மாரி வந்து மகாவையும், சூர்யாவும் சொல்லி ரொமான்டிக்ஸ்லாம் நெறைய வந்து அவங்களுக்கு ஏற்படணும்னு சொல்லிட்டு மகாவ வந்து வழிக்கு விடுற மாதிரி செய்யறது. அப்புறம் வந்து சூர்யா தாங்குற மாரி செய்யறது. அந்த மாரி விஷயங்கள தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய்க்கும் அனாமிகாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து தெரியாம என்ன பண்றாங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ நெனச்சு ஹாட் ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு நம்ம பிரபா என்ன பண்றாங்க, இந்த மாரி எல்லார் முன்னாடியும் வந்து விஜய் விரும்புறத வந்து சொல்லிடுறாங்க. அதனால வந்து எல்லாரும் தவிக்கும்போது விஜய் வந்து இல்ல நான் உன்ன ஃப்ரெண்டா தான் நெனச்சேன். அனாமிகாவ தான் விரும்பினேன்னு சொல்லிறாரு. அதனால பிரபா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. காயத்ரி வந்து பிரபா குடும்பத்து மேல ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க, இந்த குடும்பம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிய அனுப்புறாங்க. அத பார்த்த மகா மனசு கஷ்டப்படுறாங்க. மகாவும் இதுக்கு உடந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய தூக்கி போடுறாங்க. மகா எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் வந்து காயத்ரி கேட்க மாட்டேங்கிறாங்க. காயத்ரி டோட்டலா வந்து மனசு மாறிடுறாங்க. அதே மாரி அனாமிகாவும் மகா மேல செம கோவத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்க விஜய்க்கும் வந்து அனாமிகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. வீட்டுக்கு வந்தோனே வந்து அனாமிகா வந்து மகா கையில வந்து எனக்கு ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே மகா மேல கோவமா இருக்கறதா சூர்யா மகாக்கு சப்போர்ட் பண்ணி ஆரத்தி எடுக்க வைக்கிறாரு. அதே அதே மாரி வந்து மகாவ பார்த்தோனே எரிஞ்சு விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா, அம்மா வந்து மகாக்கு இங்க நெறைய செல்வாக்கு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அடக்கி வாசி. அதுக்கப்புறம் நம்ம வேலைய நம்ம காட்டலாம். மகாக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பலாம் அவள வந்து எல்லார்கிட்டயும் போட்டு குடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாரி தான் மகாவ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சமையல் கட்டுக்கு வராங்க. மகா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தள்ளுறீங்களா? நான் காஃபி போடணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானே போட்டு தரேன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு போட போறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராங்க காயத்ரியும், அதுக்கப்புறம் சித்ராவும் 2 பேரும் வந்து வேணும்னே வந்து மகாவ கேவலமா மட்டமா பேசி வந்து உயர்வா பேசுறாங்க அனாமிகாவ. அனாமிகா வந்து பெரிய இடத்து பொண்ணு இல்ல. கொஞ்சம் கூட காட்டாம வந்து எல்லாருக்குமே வந்து காஃபி போடுறா. எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஒரு சிலர் இருக்காங்களே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத பார்த்து மகா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, சரிம்மா நீ காஃபி போட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சர்க்கரை எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. நான் எடுத்து குடுக்குறேன். இதுக்கப்புறம் யார்ட்டயும் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சர்க்கரை எடுத்து குடுக்குறாங்க. அனாமிகாவும் வந்து காஃபின்னு பவுடர்ன்னு சொல்லிட்டு டீ பவுடர் எடுத்துட்டு வெறும் பால்ல வந்து கலக்கிடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து அனாமிகா நீ செய்றது தப்பு அப்படின்ட்டாங்க. இங்க பாருங்க தேவையில்லாம என் பேச்சுக்கு தலையிடாதீங்க. உங்க வேலைய மட்டும் பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா இன்சல்ட் பண்றாங்க நம்ம மகாவ. அதனால மகா எப்படியாவது போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து ஹால்ல எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நான் என் மருமக தான் காஃபி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்து காயத்ரி அத பார்த்துட்டு சரி நாங்கலாம் குடிக்க ரெடியா இருக்கோம். குடுமா அப்படின்னு சொன்னோனே, குடிக்க போறாங்க. என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அப்போ வந்து சூர்யா என்ன பண்றாரு, இந்த மகா காஃபி போட்டு போட்டு போர் அடிக்குது. அதனால அனாமிகா காஃபிய குடிக்கலாம். அப்பதான் புத்துணர்ச்சி நெறைய கிடைக்கும். மகா காஃபி செம போர். இவ்வளோ நாள் அதான் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அது நல்ல காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குடுக்குறாங்க. எல்லாரும் ஒரே டைம்ல குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனாமிகா. உடனே எல்லாருமே குடிச்சிட்டு ஐய்யய்யோ! டீயா இது மனுஷன் வாயில வைக்கும்போது டீயா, காஃபியான்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அனாமிகா முன்னாடி நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து வராரு. விஜய் வந்து காஃபிய குடிச்சிட்டு காஃபியா இது கசாயம் மாதிரி இருக்கே. காஃபியா போடுற நீ வாயில வைக்க முடியல. உனக்கு யார் இதெல்லாம் போட சொன்னா? அண்ணி சூப்பரா போட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டு அனாமிகா வந்து உண்மையிலே நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்குறாங்க. ஆமா வாயில வைக்க முடியல அப்படின்னு நான் பார்த்தேன்ல. உனக்கு தான் ஒத்து வரல. தேவையில்லாதெல்லாம் எதுக்கு தலையிடுறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. அத பார்த்து அனாமிகா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து எல்லாரும் வந்து காஃபி கேட்குறாங்க. நம்ம மகா கிட்ட நல்ல காஃபி எடுத்துட்டு வாம்மா. காலையில குடிக்காம இருக்க முடியலன்றாங்க. மகாவும் போய் வந்து எடுத்துட்டு வராங்க. அத பார்த்து அனாமிகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே தூண்டி விடுற மாதிரி என்ன பண்றாங்க, சித்ரா வந்து பாத்தியா இங்க இவ எவ்வளோ செல்வாக்கோட இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. அதனால வந்து நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த அனாமிகாவே வந்து அந்த மகா இன்சல்ட் பண்றாளா? நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்படியே வந்து கோவமா இருக்காங்க. இத தானே வேணும். இந்த மாரி சண்டை போட்டு விடுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த அனாமிகாவ வச்சு தான் இந்த வீட்டு உள்ளவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா யோசிக்கிறாங்க.